தாமரை சின்னத்திற்கு வாக்குதாரங்கள், தாமரை சின்னத்திற்கு வாக்குதாரங்கள். ஐமேக்ஸ் லிட்டர் எல்லாரும் என்னங்க அதான் பாயிண்ட் அங்கே தியோலூர்ல அதுக்கு போயிடாதீங்க. தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஏஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குதாரங்கள். தாமரை சின்னத்தில் வாக்குதாரங்கள் ஏஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு. ஏஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகிறார். அன்பாளர்களே, பண்பாளர்களே, படைப்பாளிகளே, வாக்குதாரங்கள் தாமரை சின்னத்திற்கு. உங்களுடைய முத்தான சின்னமாம் தாமரை சின்னம். கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அருமை பெரியோர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாசுடைய ஆதரவு பெற்ற சின்னமாம் தாமரை. டிடிவியுடைய ஆதரவு பெற்ற சின்னமாம் தாமரை. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியுடைய ஆதரவு பெற்ற சின்னமாம் தாமரை. KKSR செல்வகுமாருடைய ஆதரவு பெற்ற சின்னமாம் தாமரை. பாரிவேந்தருடைய ஆதரவு பெற்ற சின்னமாம் தாமரை சின்னம். அருமை கீழ்வேலூர் பேரூர் பால் வாழ் பெரியோர்களே, நண்பர்களே, இந்த பகுதி வாழ் வர்த்தக பெரியோர்களே, நண்பர்களே, நடைபெறவிருக்கிற நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒரு உன்னதமான வேட்பாளர், உண்மையான வேட்பாளர், அன்புக்குரிய வேட்பாளர் ஏஜிஎம் ரமேஷ் அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மேலான வாக்குகளை, மகத்தான வாக்குகளை, இதோ தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் சிரித்த முகத்தோடு ஏஜிஎம் ரமேஷ் அவர்கள். ஏஜி முருகையினுடைய தவ புதல்வன் ஏஜிஎம் ரமேஷ் அவர்கள். வண்டியை பாட்டுங்க அப்படியே அப்படியே நோட்டீஸ் கொடுத்துப்போம். அன்பார்ந்த பெரியவர்களே, அம்மா தாமரைக்கு போட்டுருங்க. தாமரைக்கு அக்கா, தாமரைக்கு எல்லாம் தாமரைக்கு வாக்களித்து உடனே சந்தித்து வாக்களை கேட்டு அதோடு மாறி மாறி வாக்களித்த நீங்கள் இந்த ஒரு முறை தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கள். காரணம், நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை ஏழை மக்களுக்காக நல்லா யோசிப்பாங்க. மனிதனுக்கு என்ன தேவை என்பதெல்லாம் உணர்ந்து புரிந்து அறிந்து அவங்களுடைய இருப்பதற்கு வீடு, மோடி வீடு, குடிப்பதற்கு தண்ணீர், ஜல்ஜீவன் திட்டத்தில் வீட்டுக்கு வீடு பைப்பு போட்டு குழாய் போட்டு பைப்பு தண்ணி வச்சுருக்காங்க. அது மாதிரி உணவு சாப்பிட்றதுக்கு வந்து 30 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தாய்மார்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. 33% ரிசர்வேஷன், அதாவது இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. விவசாயிக்கு மானிய விலையில் இடுபொருளுக்கெல்லாம் மானிய விலையில் கொடுக்குறாங்க. அதே போல் உபகரணங்கள், டிராக்டர் வாங்கணுமா, கல்லறிகள் வாங்கணுமா, நடவு நடவடிக்கை எல்லாத்துக்கும் 50% 60% மானியம் பண்ணியிருக்காங்க. அதே அப்படிப்பட்ட தலைவர் மோடி அவர்கள். மோடி அவர்கள் தான் 3வது முறையாக இந்திய திருநாட்டை ஆள இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சி மீண்டும் இந்தியாவை ஆளப் போகிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்த பகுதியில் நாகப்பட்டினம் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உறுப்பினர் இருந்தார் சொன்னால் நாங்கள் ஆளுங்கட்சியை அமர்ந்திருக்கிறோம். முதல் தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதிரணியில் இருப்பவர்கள் வெற்றி பெற்று சென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி, அவர் வெற்றி பெற்று சென்றால் எதிர்கட்சி வரிசையில் தான் அமர்ந்திருக்க முடியும். எந்த நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து இந்த பகுதிக்கு சேர்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே பாராளுமன்றத்தில் வேணால் அவர் டீ ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு பாராளுமன்றத்தில் நல்ல திட்டங்கள் கொண்டு வருகிற போது அதை முடக்குவார்கள். பாராளுமன்றத்திலே கூச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார்கள், வெளிநடப்பு செய்வார்கள். இதுதான் அவருடைய சாதனை. எனவே பெரியவர்களை 3வது முறையாக மோடி வரப்போகிறார். அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்ல திட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்து சேரும். 40 ஆண்டு காலம் இந்த தொகுதி பின்தொகுதிய பகுதியாக இருக்கிறது. எந்தவித வளர்ச்சி திட்டங்களும் கிடையாது. மாறி மாறி வாக்களித்த நீங்கள் இந்த ஒரு முறை தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து பாருங்கள்.
மீண்டும் பாரத பிரதமர் மோடி தான் வரப்போறாரு. மோடிக்கு குடும்பம் இல்லை, கொடுத்தனம் இல்லை, மோடிக்கு புள்ள இல்லை, வாரிசு அரசியல் இல்லை, 5000 கோடி 10,000 கோடி சொத்து மதிப்பு இல்லை, 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலத்தை அபகரிச்சு போடல. மக்களுக்கான வாழ்ந்த தலைவர், வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர். தன்னுடைய தாய் இறந்து விட்டார், தன்னுடைய தாயை சுமந்து, தன்னுடைய தொழிலை சுமந்து 15 பேர் தான் போய் அடக்கம் போட்டு அடுத்து நாட்டு வலிக்க விட்டார். அப்படிப்பட்ட தலைவர் கோயில அடைகிறார். எத்தனையோ கோயில், ராமருக்கு 500 ஆண்டு கால போராட்டம், ராமருக்கு கோயில் கட்டி எல்லாம் அனைவரையும் வழங்க வாய்ப்பளித்த தலைவர் மோடி அவர்கள். உலக நாடுகளே நம்மை பார்த்து வழங்குகிற அளவுக்கு இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி தந்திருக்கிறது மோடி அவர்கள். எனவே பெரியவர்களே, ஒரு முறை நீங்கள் வாக்களித்து பாருங்கள், மோடி அவர்களுக்கு வாய்ப்பளித்து பாருங்கள். இதே கீழ்வேலு நகரத்திற்கு மோடி அவர்களே நன்றி சொல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திட்டார்கள். பெரியவர்களே, மாறி வாக்களித்த நீங்கள் ஒரு முறை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து பாருங்கள். இந்த தொகுதி தமிழகத்திலே முதல் தொகுதியாக மாற்றப்படும். இந்த தொகுதிக்கு அனைத்து தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். எனவே தாமரைக்கு வாய்ப்பளிங்கள் பெரியவர்களே. ஒரு முறை வாய்ப்பளித்து பாருங்கள், ஒரே ஒரு முறை. எத்தனையோ கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, மாறி ஓட்டு போட்டிருக்கீங்க. எந்த பிரயோஜனமும் தொகுதிக்கு கிடையாது, எந்த வளர்ச்சியும் இந்த தொகுதி கிடையாது. நல்லா யோசிக்கிறீங்க. மோடி தான் 3வது முறை வரப்போறாரு. மோடி தான் இந்தியாவை ஆளப் போகிறார். இந்த தொகுதியினுடைய உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்தில் வெற்றி பெற்றால் மோடி அவர்களை சந்தித்து பேசி எங்களுக்கு தொகுதிக்கு என்ன தேவை என்பதெல்லாம் கேட்டு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். எதிர்கட்சி சேர்த்தா எதிர்கட்சி ஜெயிச்சுன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார்ப்பாங்க. நல்லா யோசிங்க. எனவே பெரியவர்களே, நீங்கள் எல்லாம் மாறி வாக்களித்து நீங்கள் ஒரே ஒரு முறை வாய்ப்பளித்து பாருங்கள் மோடிக்கு, ஒரு முறை வாய்ப்பை தாருங்கள் தாமரைக்கு, ஒரு முறை வாய்ப்பளித்து தாருங்கள். இந்த நாகை தொகுதி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதல் தொகுதியாக மாற்றப்படும். பெண்களுக்கு எத்தனை திட்டங்கள், மகளிருக்கு எத்தனை திட்டங்கள், விவசாயிகளுக்கு எத்தனை திட்டங்கள், மீனவர்களுக்கு எத்தனை திட்டங்கள், அத்தனை திட்டங்களை வழங்கி ஒரு நேர்மையான லஞ்ச லாவணியம் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர். நீங்க எல்லாம் பார்க்கலாம். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரை திறந்தாவே விவசாயி தற்கொலைன்னு வரும். பேப்பரை திறந்து பார்த்தோம்னா விவசாயி தற்கொலை. இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு உண்டா? பட்டினி சாவுன்னு வரும். இன்னைக்கு பட்டினி சாவு உண்டா? இன்னைக்கு அனைத்து உணவு தானியங்களும் உற்பத்தியிலே இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தியில முதலிடத்திலிருந்து ஏற்றுமதி செய்கிறது அனைத்து நாடுகளுக்கும். உயிர் காக்கக்கூடிய கொரோனா ஊசியை தந்து அத்தனை உயிர்களையும் பாதுகாத்த தலைவர் மோடி அவர்கள். எனவே பெரியவர்களே, இன்றைக்கு எப்படி இருக்கிறது சமுதாயம்? தெருவுக்கு தெரு சாராய கடைகள். இந்த சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் காலேஜிலிருந்து பள்ளிக்கூடத்திலிருந்து எல்லாம் போதை வஸ்து, கஞ்சா. அப்படி இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். 1000 கோடி 2000 கோடி போதை கடத்தல் நல்லா பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் மாறணும் தலைவர்களே. ஒரு நல்ல நேர்மையான ஆட்சி மீண்டும் தமிழகத்திலும் மத்தியிலும் ஏற்படுத்த வேண்டும். மத்தியிலே அடுத்த வாரம் கண்டிப்பாக மோடியோட ஆட்சி அமைய போகிறது. தமிழகத்திலே 2026 அண்ணாமலை தலைவிலே ஒரு அற்புதமான ஆட்சி அமைய இருக்கிறது. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். இரு கரங்களை வழங்கி ஒரு முறை தாமரை சின்னத்திலே வாக்களிக்கிறது. இந்த பகுதியின் முக்கிய கோரிக்கையாக வரும் அண்ணாமலை அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுத்த அந்த மதுவிலக்கு அமலாக்க திட்டம், இந்த வெற்றி வேட்பாளர் எஸ்.எம். ரமேஷ் கோவிந்த் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் பாதுகாப்பான நகரம்